மதுரையில் நடந்த பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டமாக நடந்தது. பிரதமருடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தேர்தல் சமயத்தில் ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுத்தது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்கின்ற தருணத்தில் பிரதமருடைய வருகை என்பது களத்தில் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதற்கான மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பிரதமருடைய கூட்டம் தொடர்ந்து 11ஆம் தேதி திருச்சியில் பிரதமருடைய மற்றொரு கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக அமைவதற்கான மேலும் சிறந்த வியூகங்களை பேசக்கூடிய ஆலோசனை கூட்டமாக இன்று மாலை கூட்டணி கட்சி தலைவருடைய கூட்டமும் நடைபெற்றது. நீங்கள் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமாக பாஜக அதிமுக பேசிய பிறகு ஒத்த கருத்தோடு கூட்டணி கட்சிகள் ஒரு சேர அமர்ந்து பேசி அந்தந்த கட்சியருடைய பலத்திற்கு ஏற்றவாறு எண்ணிக்கைகளையும் தொகுதிகளையும் பெற்றுக்கொள்வோம். அதிகாரப்பூர்வமான தேதிகள் அதற்கு வரும் நாட்களிலே அறிவிக்கப்படும். நீங்கள் இலக்கு வாங்குகின்ற தொகுதியிலே வெல்ல வேண்டும், கூட்டணிக்கு பலம் சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே ஒத்த கருத்தோடு கூட்டணிகளோடு கலந்து பேசுவோம். அதுதான் வெற்றி வியூகமாக அமைய முடியும். அவருடைய தனிப்பட்ட முடிவு வரவேற்கத்தக்க முடிவாக தெரியவில்லை.